திறமைக்கு அழகு தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டியவர்தான் தனுஷ். ஆரம்பத்தில் பல கேலி கிண்டல்களை சந்தித்த தனுஷ் இப்போது மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார். இந்த அடங்காத அசுரனின் அசுர வளர்ச்சி பலரையும் வியந்து பார்க்க வைக்கிறது. இன்று தனுஷ் தனது 42வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நடிகராக மட்டுமே சினிமாவில் நுழைந்த தனுஷ் பாடகர், இசையமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பல திறமைகளை வளர்த்து கொண்டார். அது மட்டுமா, தென்னிந்திய மொழிகளை தாண்டி பாலிவுட், ஹாலிவுட் என எல்லா மொழி படங்களிலும் நடித்து வருகிறார். அவரது நடிப்பு மற்றும் இயக்கம் ஆகியவற்றில் உருவாகியுள்ள இட்லி கடை திரைப்படம் விரைவில் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் தனுஷின் பிறந்தநாள் அன்று அவரது சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்நிலையில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ரஜினி சாரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளாராம் நடிகர் தனுஷ். அது மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் ஐஸ்வர்யாவை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறாராம். கடைசியாக தனுஷ் நடிப்பில் வெளியாகி வரவேற்பு பெற்ற குபேரா திரைப்படத்திற்கு அவரது சம்பளம் 30 கோடி என்று கூறப்படுகிறது. ஆகையால் 2025 நிலவரம்படி தனுஷ் 230 300 கோடி வரை சொத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக போயஸ் கார்டனில் இருக்கும் பிரம்மாண்ட பங்களா மட்டும் கிட்டத்தட்ட 150 கோடியாம். இது தவிர ஆழ்வார்பேட்டையில் மற்றொரு வீடு தனுஷ் பெயரில் இருக்கிறதா. ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட், HSC, மெர்சிடிஸ் பென்ஸ், S கிளாஸ், ஆடி போன்ற கார்கள் தனுஷ் கைவசம் இருக்கிறது. குறிப்பாக 7 கோடி மதிப்பிலான ரோல்ஸ் ராயஸ் கோஸ் காரையும் தனுஷ் வைத்திருக்கிறார். மேலும் வண்டர் பார் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலமாகவும் தனுஷ் படங்களை தயாரித்து வருகிறார். இன்னும் தனுஷ் பல வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும் என்று அவரது பிறந்த நாளில் ரசிகர்கள் வாழ்த்து கூறுகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.